ரொம்ப அருமையான படம், நான் வரவேற்கத்தக்க படம். 1933 நம்ம இந்தி திணிப்பை பற்றி பிரச்சனை பண்ணி போராடிட்டு இருக்கோம், வெள்ளைக்காரன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறமா. ஆனால் இன்னைய வரைக்கும் அது இம்ப்ளூட் பண்ணாச்சுன்னா இன்றைக்கும் ஏதோ ரூபத்தில் நம்ம இந்தியா போனோன்னா ஒரு பேங்க்குக்கு போனால் இந்தியில் தான் நம்ம செலான் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம படிக்காத தற்கூரின்னு சொல்கிறாங்க, ஆனால் என் தமிழ் அங்கே பயன்படுத்த மாட்டேற போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஹிந்தியில் தான் இன்னி வரைக்கும் வச்சுட்ருக்கேன். இந்த பிரச்சனையை அவங்க அந்த காலத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ பிரச்சனையை நாங்கள் கையாள வேண்டியது இருக்குது. பட்டு அன்றைக்கி என் தாத்தன் கஷ்டப்பட்டான் இந்தி திணிப்பில் எதிர்த்து. அப்புறம் நாங்கள் இன்றைக்கி எங்கள் அப்பா கஷ்டப்படுறான், நான் கஷ்டப்படுறேன். நாளைக்கு நீ எந்த உருவில் இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் என் பேர பிள்ளைங்க பிறந்து ஒன்று அழிப்பாங்கடான்றது தான். நீ இந்திக்காரங்களுக்கும் நாங்கள் எதிராளி கிடையாது. நீ என் மேலே என் மொழிக்கு மேலே நீ இது சிறந்த மொழின்னு எனக்கு திணிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைன்றதை காமிச்சிருக்காங்க. அது படித்த தற்கூறினா அவங்களுக்கே தெரியல ஹிந்தின்றதுனால அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஆகிட்டதுக்கப்புறம் அவன் ஹிந்திக்கு அவன் சப்போர்ட் பண்ணி ஆகணும், அதனால் அவன் கஷ்டப்படுறான். அவனுக்கே தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிறவன். ஸோ இன்றைக்கி இப்போ கோயம்புத்தூர் ட்ரெயினில் போனீங்கன்னா நம்ம ஹிந்திக்காரங்களால் நம்ம ஆளுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அவ்வளோ டென்ஷன் பண்ணுறானுங்க அந்த பசங்க. நம்ம டிடிஆரை வர வச்சா டிடிஆருக்கு தமிழ் தெரிய மாட்டுது. இந்த நிலமையில தான் இன்னும் ஹிந்தி திணிப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ கையாளணும், எப்போ பேசணும், யார் சொல்கிறது? அதை தான் சொல்ல வராங்க. நீ மறுபடியும் இதை தான் பண்ணுவேன், மொழி மாறி வாழியங்கள்லாம் அழிச்சிட்டு ஒரே மாநில ஒரே நாடு மாதிரி ஆக்கணும், ஒரே மொழி ஆக்கணும்னு பார்க்குறேன். பெரிய தப்பு. ஜவஹர்லால் நேரு ஏற்கனவே ஒரு சட்டம் போட்டிருக்கேன், அந்த சட்டத்தைப்படி தான் நீ வேலை செய்யணுண்டான்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கு காரணம் தமிழ்நாடு. ஒவ்வொரு இடத்துல எலெக்ஷனில் பேசுகிறப்ப என்ன பேசுகிறாங்க, தமிழ்நாட்டை பாருங்கள், அவன் மொழியை வச்சு. இன்றைக்கி சீனான்ற நாடு அமெரிக்கா ஆதிக்கத்துக்கு இல்லாமல் தனி பெரும்பான்மையாக வளர்ந்து வருதுன்னா என்ன காரணம்? அவன் மொழியை அவன் காப்பாற்றுறான், அவன் மொழியை அவன் வளர்க்குறான். அவனுக்கு தேவையில்லை இங்கிலீஷ் வளர்த்ததெல்லாம் தேவையில்லை, அவன் மொழியை வளர்த்ததுனால அவன் பெரிய ஆளாக இருக்கான். அதே தான் தமிழ்நாடு இன்றைக்கி கல்வியில் சிறந்த நாடாக இருக்குது, சமத்துவம் எல்லாத்துலையும் சிறந்த நாடாக இருக்குன்னா நம்ம மொழியை காப்பாற்றி நம்ம மொழியை வளர்த்ததுனால தான் நம்ம இங்கிலீஷை வச்சு ஃபாரின்லேருந்து வெளிநாடுகள் வரையும் போக முடியுது. புரியுதுங்களா? அதனால் அவன் மொழியை பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். படம் சூப்பர். படத்தில் அந்த டைமில் நடந்த மொழிப்போர் தான். ஸோ எத்தனை பேர் நமக்காக மொழிக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போல்லாம் ஃப்ரீடமாக இவ்வளோ பேசுகிறோன்னா ஸோ அப்போ அவங்க பண்ண தியாகங்கள் தான் நமக்கு எல்லாமே. ஸோ அந்த டைமில் நடந்த பொலிட்டிக்கல் வார் அண்ட் தென் அதனால் நடந்த மொழிப்போர் எல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க பெருசாக. கண்டிப்பாக இருக்குது. இல்லை இது வேறு அரசியல், இது வேறு அரசியல். ஸோ இது பழைய அரசியல். ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க அந்த டைமில் மொழிப்போருக்காக. ஸோ மொழின்றது ஒரு ஃப்ரீடம், எல்லாருமே பேசணும், எங்கே வேணால் இப்போ எந்த மொழியானா பேசணும். ஏன்னா நம்ம இந்தியான்றதே பல மொழிகள் கலந்த ஒரு நாடு தான் நம்ம நாடு. ஸோ அது நம்ம அது எப்பவுமே ஃப்ரீடமாக இருக்க விடுறதா பெட்ரு. ஸோ நம்ம எல்லா மொழியும் பேசியும் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ ஒரு மொழியை திணிச்சு அது நம்ம கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லி தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் சூப்பர். யாருக்குமே எந்த இதுவும் இல்லை, எல்லாரோட ஆக்டிங்கும் பக்கா. அதர்வாலாம் செம்ம, அவர் தான் படத்தோட பேஸு. செம்மையாக இருக்குது படம். எல்லாருமே கண்டிப்பாக இந்த தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் பெருசாக கிடையாது. படம் எல்லாம் ஸ்மூத்தாக போகுது, எங்கேயுமே லாக் இல்லை, எதுவுமே இல்லை, பக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ சரி. இன்ட்ரல் சீன் தான் செம்ம. அந்த இன்ட்ரல் சீனுக்கே வெயிட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடான்னு கேப்டன் சொன்னார். ஓகேவா? தமிழ் மட்டுமே உயிர் மூச்சின்னு என்று அண்ணா சொன்னார். ஓகேவா? அந்த அண்ணா தான் நம்ம இந்தியை ஒழித்து இந்த தமிழகம் சிறந்து விளங்கிட 1967 நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுத்தது நமது அண்ணா, நமது சிஎம் ஐயா அண்ணா தான். அவர் வித்திட்ட விதை என்றுமே விதைக்கப்பட்டவை தானே ஒழிய முளைக்கப்பட்டவை கிடையாது. என்னைக்கும் எவனாலையும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தான் வாழும். ஓகேவா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழன் வாழ்கிறான், இந்தியாவில் மட்டும்தான் இந்தியன் வாழ்கிறான். பிற நாடுகளில் அவங்கவுங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறாங்க. நம்ம போராடி ஹிந்தி வேணான்னு ஒழிச்சதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கன்னடக்காரங்க வந்திருக்காங்க, ஆந்திராக்காரங்க வந்திருக்காங்க. அத்தனை பேரும் மொழி கையெழுத்து போட்டு எங்களுக்கு ஹிந்தி வேணான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி யாருக்காவது நம்மளால் ஹிந்தியில் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண முடியுமா? முடியாது. அது அந்த காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்களை கொடுமைப்படுத்தி இதுக்காக மொழி போராட்டத்துக்காக 4000 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. அதை நாட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மீடியா இருந்திருந்தா நம்ம தமிழினம் இழந்ததை நமக்கு காட்டியிருப்பாங்க. அந்த காட்டினதை எப்படின்னு ஒவ்வொரு தமிழனும் இந்த படம் பார்க்கணும். அன்று பராசக்தி
திருப்பு முனையாக இருந்தது யாருக்கு? நம்ம நடிகர் திலகத்துக்கு. இன்று சிவகார்த்திகேயனுக்கு மாபெரும் திருப்பு முனையாக சுதா மேடம் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரு. ஒவ்வொரு தமிழனும் பார்க்கணும். தமிழனா மட்டும் இருந்தால் பாரு, அவ்வளோதான். நல்லா இருக்கு படம். எஸ்கேன்னு நான் நம்பர் 1 ஃபஸ்ட்டில் எஸ்கே இங்கே இருக்கு. ஏன் மாவீரனுக்கு அப்புறம் இந்த இடத்துல வச்சுருக்கேன் எஸ்கே அண்ணனை. சூப்பர் படம். பேசில் ஜோசப் ட்விஸ்ட் இருக்குது. ஜெயம் ரவி சரியான பர்ஃபார்மன்ஸு. ஜெயம் ரவி சார் சரியான படம். அதர்வா சூப்பர் க்யூட்டாக அழகாக இருக்கா. சரியான படம். அதர்வா தான் இந்த கதைக்கு மெயினாக ஒரு லீடர் ரோலில் வராரு. படம் பாருங்கள், சூப்பராக. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மொழி தான் தாய்மொழி. நம்ம தாய்மொழி எல்லாரும் காத்து இது பண்ணோம். பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டை வச்சு தான் கதை வருது. தமிழர்கள் அந்த டைமில் நடந்த கதை தான் படத்தில் சொல்கிறாங்க. அதில் மலையாளி, கர்நாடகா, ஆந்திரா எல்லாரும் இருக்குது. எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க தாய்மொழியை காப்பாற்றுங்க. எவ்வளோ காலம் வரும் ஹிந்திக்காரங்க வருவாங்க, ஒரு பிரச்சனை வரும், ஹிந்திக்காரங்களே அதுக்கு நம்மளை எல்லோரும் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. இந்த அரசியல் பண்ணுறவங்கள தள்ளி விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க படத்தில். படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. சக்தி ப்ரோ. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.